கிருபை நிறைந்த நல்ல தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துகிற பாதை எப்படி இருக்கும்? உங்களை கர்த்தர் நடத்துகிற பாதை அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடந்து செல்லுகிற பொழுது அவைகள் உன்மேல் புரளாது. அக்னியில் நடந்தாலும் நீ வேக மாட்ட. அக்னி ஜுவாலை உன்னை தொடக்கூட முடியாது. இந்த அக்னியுடைய அந்த வாசனை கூட உன் மேலே வீசாது. கர்த்தர் இப்போ நடத்துகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? உன்னை பலப்படுத்துகிற பாதை. போராட்டங்கள், கஷ்டம், பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில், வியாதிகள் மத்தியில், நெருக்கடிகள் மத்தியில் உன்னை நடத்தி கொண்டு போனால் கூட ஒரு பெரிய திரளான கூட்டத்துக்கு உன்னை ஒரு பெரிய குருவாக கொண்டு போகிறதுக்கு, ஒரு மேய்ப்பனாக கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிற பாடுகள் எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுதோ அவ்வளவுக்கு நீங்கள் பலவானாக மாறுவீங்க. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த வேத வசனம் நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தால் கூட உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக அவங்கள மாற்றுவதற்கு தேவன் இதெல்லாம் கொண்டு போகிறார். ஆனால் அவர் நடத்துகிறார், அவர் கூட நடக்கிறார். ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. காரியத்தின் கடைத்தொகையை பார்க்கணும். ஒவ்வொரு இதுலேயும் போகும்பொழுது ஒவ்வொரு காரியத்துடைய எண்டை பார்க்கணும். ஆரம்பத்தையோ இடையில இருக்கிறதையோ பார்க்காம முடிவு எப்படி சம்பூர்ணமாக கர்த்தர் கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். உங்களை உபத்திரப்படுத்துறதோ பிரச்சனைக்கு ஆட்படுத்துறதோ தேவனுக்கு பிரியம் அல்ல. உங்களை பூரணப்படுத்துறதுக்கு, நீங்கள் நல்ல ஒரு பதிலை சாத்தானுக்கு சொல்கிறதுக்கு, சாத்தான் தலையை நசுக்கிறதுக்கு, சாத்தானை முறியடிக்கிறதுக்கு, தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு, அநேக பிள்ளைகளை, கர்த்தருடைய மனிதர்களை காப்பாற்றுவதற்கு, தேசத்துக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு உங்களை கொண்டு தான் கர்த்தர் நடத்த போகிறார். நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த உபத்திரத்தில் நீங்கள் நடந்தால் கூட அவர் உங்கள் கூட இருந்து நடத்துவார். தண்ணீரை கலந்தால் அது உங்களை எந்த சேதமும் படுத்தாது. அக்னியில் நடக்கலாம், அந்த அக்னியுடைய வாசனை கூட மேலே வராது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டணும். ஆனால் தாண்டினாலும் சாட்சியாக நிற்பீங்க, ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னு சாத்தான்கிட்ட சவால் விடுற சந்ததியாக நீங்கள் இருப்பீங்க. ஆகவே போராட்டம், உபத்திரவத்தை குறித்துலாம் அண்டர் எஸ்டிமேட் போடாமல், ராங் எஸ்டிமேட் போடாமல், உங்களை குறித்து நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் பெறுங்க. ஆமென், அல்லேலூயா.